வணக்கம். நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் 4 பார்க்குறோம். அதில் ஜிக்ஜாக் ஸ்டிச் டைப் 1 ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹாப் இன்ச்சில் கீழே உள்ள லைனில் டாட் வச்சுக்கோங்க. அந்த 2 லைனுக்கும் இடையில் சென்டர் பாயிண்ட் ஆப்போசிட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம போடுற ஜிக்ஜாக் வந்து 2 லைன்லேயும் ஸ்லாண்டிங்காக வரும். இந்த மேலே கீழேயும் அதை 2ஐயும் ஸ்லாண்டிங்கில் ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம போடுற ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ். அதுக்கு தான் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டாட் மார்க்கு. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லூப் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இழுக்கும்போது லூப் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அதில் ஸ்டிச் நகராமல் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடி வந்து அதை லூப்பை வந்து அந்த டாட்டுக்கு நேராக இழுத்து ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லூப் வந்து நமக்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்து த்ரெட்டு கட் ஆகிடும். ஃபஸ்ட்டு தானே பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கீழே பிடிச்சி இழுக்கிற த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்தோன்னா அந்து போயிடும். இப்போ வரல அப்படின்னா லூப்பை விட்டுறணும். விட்டுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணணும். மறுபடியும் லாக் போட்டு இழுக்கணும். வரல பாருங்கள், மறுபடியும் போடுங்க. உருவிட்டு ஃபஸ்ட்லேருந்து கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்துரிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த ஸ்டிச்சஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லீவோட பார்டர், நெக்கோட பார்டரில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இது 4th ஒன்று. இந்த 4 ஸ்டிச்சஸையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நெக்கோட ஸ்லீவ் போடலாம், ஒரு நெக் டிசைன் போடலாம், ஒரு ஸ்லீவ் டிசைன் போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கும் ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு போட்டு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டைப் 2ல் வந்து 2 த்ரெட் நான் எடுத்திருக்கேன். கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும்னு. அதே மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருக்கேன். 1 இன்ச் அந்த மாதிரி விட்டு டாட் வைங்க. ஏன்னா 2 லைன் நம்ம போடுறோம். இப்போ வந்து ஒரே ஒரு ஜிக்ஜாக் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 போடுவோம். இப்போ இடையில இருக்கிற கேப்புக்கும் கீழே 1 போடுவோம். ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். கீழே ஒரு லைன், கீழே மேலே அப்படி போடுவோம். அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பையும் வந்து இன்னொரு கலர் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் போட்டுருக்கிறது எல்லாமே வந்து ஜரி த்ரெட்டில் தான். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாமே வந்து சில்க் த்ரெட்டில் தான் இருக்கும். சில்க் த்ரெட் இல்லாதவங்க வந்து சில்க் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் இப்போ 5 கிளாஸஸ்க்கு அப்புறம் வந்து சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீடில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் ரொட்டேட் பண்ண முடியல. கை வந்து வலிக்கிட்டே இருந்தது அந்த நீடில். அதனால் வந்து நான் த்ரெட் சுற்றி வச்சுருப்பேன். இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மாதிரி கையும் வலிக்காது. அதனால தான் நான் த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன். இது எப்படி த்ரெட் சுற்றுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காப்பர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே தான் அப்படியே நம்ம கீழே போடுற ஸ்டிச்சஸ் எப்படின்னா மேலே போட்டிருக்கோம்ல அந்த கோன் ஷேப் வந்துருக்கு பாருங்கள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போடணும். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து நெக்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 லைனில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இதை வந்து நெக்கில் போட்டுட்டு இதோட சென்டரில் கார்னர்லலாம் நம்ம பீட்ஸ் கொடுத்தோம் அல்ல ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டிசைனு. அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும். நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அதை விட சூப்பராக நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணி எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எண்டு நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து செயின் வித் ஜிக்ஜாக் பாருங்கள். இது வந்து சாதாரண பேசிக் கிளாஸ் தான். பட் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அட்வான்ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டெய்லரிங், அதாவது ஆரி இல்லாமல் டெய்லரிங் உள்ளவங்களே இந்த ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டபுள் கலர் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கோ இந்த ஜிக்ஜாக் செயின் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. இதை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் நம்ம ஆல்ரெடி கற்றுட்டு இருந்தோம்ல, அதை வந்து 2 லைன் போடணும். நம்ம வந்து ரொம்ப திக்காக வேணும்னா 3 லைன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஜிக்ஜாக் போடுறதுக்கு வந்து நான் வேறு ஒரு த்ரெட் எடுக்கிறேன்.
இதில் வந்து நான் வந்து லாக் போட மாட்டேன். ஏன்னா அந்த த்ரெட்டு மேலே இருந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், ஏன் தூக்கி இழுக்கிறேன் அப்படின்னா என்னோட அந்த ஸ்டிச்சை வந்து டைட் பண்ணுறேன். நான் போடுற ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு லூப் ஆகி கண்டினியூ ஆகி இழுத்துட்டு வரக்கூடாது, லூஸ் ஆகிடக்கூடாது, டைட்டாக இருக்கணும். இது வந்து கட் ஒர்க்கில் தான் நம்ம இந்த டிசைன் இந்த ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். கட் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்டராக இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ கட் பண்ணி எடுக்கும்போது அந்த துணி பிரிஞ்சு வராமல் டைட்டாக இறுக்கி பிடிக்கிறதுக்காக போடுறது தான் இந்த ஜிக்ஜாக், செயின் வித் ஜிக்ஜாக். அதனால் இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் டைட்டாக நூலை இழுத்து பிடிக்கணும். அதாவது லாக் போடாமலே அந்த ஸ்டிச்சு வந்து டைட்டாக இருக்கணும். ஒரு சைடு போட்டது இன்னொரு சைடு வரக்கூடாது, அப்படி இருக்கணும். அடுத்து அட்வான்ஸில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி கட் ஒர்க் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.